தமிழ்நாட்டில் அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை வெளுத்து வாங்கிய நிலையில் இயல்பை விட 36% கூடுதலாக மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்தது. ஆனால் அதற்கு நேர்மாறாக நவம்பர் மாதம் தொடங்கியது முதலே தமிழ்நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக நவம்பர் மாதத்தில் எப்போதும் இல்லாத அளவுக்கு வெயில் அதிகரித்துள்ளதாக தரவுகள் வெளியாகியுள்ளன. சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் மீனம்பாக்கம் பகுதிகளில் கடந்த 150 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நவம்பர் 1 மற்றும் 3ஆம் தேதிகளில் 96 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நவம்பர் மாதத்தின் முதல் 3 நாட்களிலும் 98 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் கொளுத்தியது. இதேபோல் வேலூரிலும் 96 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் வாட்டியது. மதுரையில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் தகித்தது. நாகப்பட்டினத்தில் 95 டிகிரி ஃபாரன்ஹீட், காரைக்காலில் 93 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் சுட்டெரித்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள், கடலூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவள்ளூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் வெயில் சற்றே தணியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற மாவட்டங்களில் வெயில் நீடிக்க வாய்ப்பு உள்ளதாக தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார்.